உலகம் முழுக்க குளோபல் பாயிலிங் தொடங்கிவிட்டது என்று ஐநா எச்சரித்துள்ளது. இனி உலகம் முழுக்க காலநிலை மாற்றம் ஏற்படும் என்று ஐநா அறிக்கை தெரிவித்துள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த வாரங்களில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு என வட மாவட்டங்களை மிக்ஜாம் புயல் புரட்டி போட்டது. அதற்கடுத்து நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி என்று 4 மாவட்டங்கள் பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தூத்துக்குடியில் காயல்பட்டினம் பகுதியில் ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதற்கு காலநிலை மாற்றம் தான் காரணம் என்று வானிலை ஆர்வலர்கள் கூறுகின்றார்கள். தற்போது உலகளாவிய கொதிநிலை சகாப்தம் தொடங்கிவிட்டது. அதாவது குளோபல் பாயிலிங் தொடங்கிவிட்டது. கடந்த 1,20,000 ஆண்டுகளில் ஜூலை 2023 ஆண்டுதான் மிக வெப்பமான மாதமாக மாறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸ் தெரிவித்துள்ளார். உலக வானிலை மையத்தின் கூற்றுப்படி இந்த ஆண்டு ஜூலையின் வெப்பநிலை இவ்வளவு அதிகமானது கண்டிப்பாக ஒரு முறையோடு முடியாது. இனி வரும் அடுத்த 5 ஆண்டுகளில் பல முறை இதே போல கூடுதல் வெப்பநிலை பதிவாகலாம் அல்லது குறைந்தபட்சம் ஒரு முறையாவது இதுவரை பதிவு செய்யப்படாத வெப்பம் பதிவாகலாம் என்று கூறுகின்றார்கள். இப்படி அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக கடல் நீர்மட்டம் உயர்வது, கடலில் அதிக நீர் கலப்பது, அதீத மழை பெய்வது, காலநிலை மாறுவது, ஐஸ் கட்டிகள் கரைவது ஆகியவை நடக்கலாம் என்று ஐநா எச்சரித்துள்ளது. அவர்களின் கூற்றுப்படி புவி வெப்பமயமாதலின் சகாப்தம் முடிந்துவிட்டது, உலகளாவிய கொதிநிலை சகாப்தம் தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளார்கள். எனவே இனி இப்படிதான் மழை, வெள்ளம் ஏற்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிலாவது உலகளாவிய வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் வரம்பை தாண்டும் என்றும், தொழில் புரட்சிக்கு பின்பாக ஏற்படும் மிக அதிக வெப்பநிலை மாற்றமாக இது இருக்கும் என்றும் உலக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. பெரும்பாலும் காலநிலை மாற்றம், எல்னினோ வானிலை மாற்றம் மற்றும் வடக்கு அரைக்கோளத்தில் கோடைக்காலம் ஏற்பட்டது போன்ற ஆபத்தான கலவை காரணமாக குளோபல் பாயிலிங் ஏற்பட்டுள்ளது. இதனால் வரும் காலங்களில் வானிலையை கணிப்பதே கடினம் என்று ஐநா தெரிவித்துள்ளது. இப்படி புவி வெப்பமடைவதை தாண்டி தற்போது அதிக கொதிநிலைக்கு செல்ல பல காரணிகள் உள்ளது. அதில் முக்கியமான ஒன்றுதான் ஃபாசில் ஃபியூலின் பயன்பாடு. ஃபாசில் ஃபியூல் அதாவது புதைப்படிவ எரிபொருள் ஹைட்ரோ கார்பன் கொண்ட ஒரு பொருளாகும். பூமியின் மேற்பரப்பில் இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்களிலிருந்து இயற்கையாக இது உருவாகிறது. இதனாலும் கூட உலகின் கொதிநிலை அதிகமாக பாதிக்கப்படலாம் என்று கூறுகின்றார்கள். சென்னையில் சமீபத்தில் தான் மிக்ஜாம் புயல் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது. இதுவரை இல்லாத அளவிற்கு மிக அதிகமாக கனமழை பெய்து சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் நீரில் மூழ்கின. அதே போல தென் மாவட்டங்களும் மிக கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒரு வருடம் பெய்ய வேண்டிய 95 சென்டிமீட்டர் மழையெல்லாம் ஒரே நாளில் தென் மாவட்டங்களில் பெய்துள்ளது. இந்த மழைக்கு பின் காலநிலை மாற்றம் முக்கியமான காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில்தான் உலகம் முழுக்க குளோபல் பாயிலிங் தொடங்கிவிட்டது என்று ஐநா எச்சரித்துள்ளது. இதனால் முக்கியமாக இந்த காலநிலை மாற்றத்தால் வானிலையை கணிக்க முடியாது என்றும் உலக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.